ஒரு ஒரு புதிய ஆண்டுக்குள் ஒரு புதிய பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய பயணத்தினுடைய லட்சியம், நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தை இருக்க வேண்டியது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பயணத்தில் நாம் சரியாய் போவதற்கும், கர்த்தரை ஆராதிப்பதற்கும், கர்த்தரை மனப்பூர்வமாய் நேசிப்பதற்கும், சரீர சுகத்தோடு வாழ்வதற்கும் தான் உலக பிரகாரமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவது அல்ல என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணம் தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் சுவையாய் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். நான் உங்களுக்கு முன்னதாக கடந்து செல்லுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னாக கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையில் ஏற்படுகிறதான கோணங்களை அவர் செம்மைப்படுத்துகிறவராய் அவர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. மக்கள் எல்லாம் மலையாளத்தில் பாட்டு பாடுகிறார். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா.
நாம் ஒரு பயணமாய் புறப்பட்டிருக்கிறோம். அவன் போராட்டம் நிறைந்த, அதாவது நம்ம பக்தர்கள் பாடினது போல அக்கறைக்கு போகிற சியோன் சஞ்சாரி அப்படின்னா மறுகரைக்கு சென்றடைவதற்காய் பயணிக்கிற சியோன் சஞ்சாரி அவனுக்கு அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ ஓலங்கள் என்று சொல்லும் போது கடல் அலைகள், அந்த ஓலங்கள் ஆகிய கடல் அலைகள் எல்லாம் நம்முடைய படகின் மேல் மோதும் போது எப்படி அந்த படகு தடுமாறுமோ அதுபோல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான புயல்கள் அடிக்கும். அல்லேலூயா. ஆனால் வேத அதுல பாட்டுக்காரன் சொல்லுகிறார், அது கர்த்தர் நம்முடைய படகில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் ஆமென். அதுகள் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம விடுவித்து பாதுகாக்க வல்லவராக தனக்கு சொல்லப்பட்ட இசையாவில் 45:2 வாசிக்கும் போது வாசிப்போமாக, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கதை சொல்லுகிறார். ஆமென். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பயணம் புறப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற, கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்வது, நான் உனக்கு முன்னாக கடந்து செல்லுகிறேன். அழைத்த தேவன் நம்மை நீ போய் என்று விட்டு சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் நம்மோடு மட்டுமல்ல நமக்கு முன்னதாக கடந்து செல்லுகிறது. கர்த்தரை நாம் பின்பற்றி கடந்து செல்லும் போது வருகிறதான வர இருக்கிறதான எல்லா ஆபத்துகள், மோசங்கள், இக்கட்டுகளுக்கெல்லாம் நம்முடைய தேவனாய் கர்த்தர் விடுவித்து பாதுகாக்கிறவர். வருடம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு அந்த வருடம் மகிழ்ச்சியின் வருடமாய். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பல சம்பவங்கள், கொந்தளிப்புகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் கூட ஹல்லேலூயா, கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற, ஆமென், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து சொன்னாரே கர்த்தர் இன்று உன்னை பார்த்து இப்பொழுது அந்த வாக்கை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டம் நிறைந்த உலகம், வருஷ தொடக்கத்திலேயே பல சம்பவங்கள் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யுத்தங்கள் மற்றும் பிரச்சனைகள், மத மோதல்கள், ஹல்லேலூயா, மொழி மோதல்கள், இன மோதல்கள் என்று அநேக சம்பவங்கள் கடந்து வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பல பகுதிகள் பல அழிவுகளை சந்திக்க போகிறது. ஆமென். பல யுத்தங்களை சந்திக்க போகிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு நன்றாக ஜெபித்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்க சொன்ன ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ள கைகளுக்குள் வைத்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக, இங்கே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிரியாக சத்துரு நம்மை பார்த்து பொறாமை கொள்வான், எரிச்சல் கொள்வான். ஆமென். ஒரு மனிதன் உங்களை பார்த்து பொறாமை கொள்றான்னு வச்சுக்கிட்டுங்களா, நீங்க எங்க வரீங்க,
வெள்ள ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு மகிழ்ச்சியா வந்துட்டு போறீங்க, வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களா? எல்லாரையும் சொல்லல, சந்தோஷமா கத்தரை பயந்து இருக்கிறவங்க சொல்றேன். சந்தோஷமா இருக்கிற வீட்டுல டெய்லி ப்ரேயர் பண்றீங்க, ஆலயத்து உள்ள வாரீங்கன்னாலே அநேகரும் பொறாமை இருக்கா இல்லையா? என்னப்பா இவங்க வருமானங்களும் கம்மி தான், ஆனா என்ன மேல வேலைக்கு எங்க போறாங்க? சர்ச்சை போறாங்க, வீட்டுல இயேசு ஜெபம் பண்றாங்க, இப்ப வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க என்று பொறாமைப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறாமை பண்றாங்க என்னால புரிந்து கொண்டோம். சாத்தானுக்கு உங்க மேல என்ன ஆயிடுச்சு? பொறாமை வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமென். சாசுக்கு உங்க மேல பொறாமை வந்தா உங்க அக்கம் பக்கம் உள்ள நபர்கள் உங்க மேல பொறாமைப்படுவாங்க. அதை வச்சு புரிந்து கொள்ளணும், என் மேல பிசாசாக பொறாமைப்படுறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கையில 5 பைசா இல்லாமல் இருந்தாலும் கூட ஆமென், நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஆமென். விலை கொடுக்கவே முடியாத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். விலை கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாத ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். விலை கொடுத்தால் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் சந்தோஷமே நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டு சொல்கிறார், நான் உனக்கு முன்னாய் போய் ஆமென் கோடலானவைகளை செவ்வையாக்கி. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு நபரை ஒரு சிலரை பார்க்க முடியும். அல்லேலூயா. என்னாகம புத்தகத்தில் பார்க்கும்போது பேஸ்கார் அல்லேலூயா பல காரியங்கள். என்னாகம 22வது அதிகாரம் 3 முதல் ஒரு சில வசனத்தை வாசிங்கள். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து கலக்கமடைந்து நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்வது போல இந்த கூட்டம் பொறாம வந்து போச்சு. அல்லேலூயா. கைகளை தள்ளி சொல்றோமா? அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு பார்க்கிறோம் பாருங்கள். அவருடைய 3வது வசனத்தில் இருந்து ஒரு வாசிப்போம். ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராய் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சொல்லுவோம், அவர்கள் யார்? எகிப்தை விட்டவர்கள். அவர்கள் யார்? செங்கடலை கடந்தவர்கள். அவர்கள் யார்? வானத்தின் மன்னாவால் போஷிக்கப்படுகிற கூட்டம். இந்த கூட்டம் கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்ட கூட்டம். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் இருந்து தேவ ஜனத்தை பாதுகாத்து பரம காலத்திற்கு வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ பார்க்கும் போது பாருங்கள், மோவாப் பார்க்கிறார். ஆமென். என்னப்பா இது? அவங்க பாருங்க, ஜனங்கள் ஏராளமா இருந்ததுனால அவன் என்ன செய்தானா? மிகவும் பயந்தான். தேவ ஜனம் சரியாக நீ வாழ்ந்தா, வசனத்தின்படி வாழ்ந்தா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் வைராக்கியம் வைத்து வாழ்ந்தா, ஹல்லேலூயா. உன்னை குறித்த ஒரு பயம் ஆமென் சாத்தானுக்கு மட்டுமல்ல, சாத்தானுடைய ஆட்களுக்கு உண்டு. தேவ ஜனம் ஒரு பிறருக்கு ஒரு நிந்தைக்குரிய பரிகாசத்துக்குரிய நபர்களை மாறிவிடுகிறார்கள் என்றால், தேவன் உனக்கு விதித்த என்னது? சத்தியமாகிய அவருடைய ஆலோசனையை நீ விட்டுவிடுகிறார். வேத வசனத்தின்படி வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடந்து வரும்போது உள்ளத்தை ஒன்று எந்த வார்த்தை தொடுகிறதோ உடனடியாக உள்ள ஒரு பதில் நீ கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் குறை உள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். உடனே கரெக்ட் பண்றது கிறிஸ்தவாக. தேவ வார்த்தை கடந்து வருகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை அந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறது, இருதயத்து குத்தப்படுகிறது என்றால் உடனே உஷாராயிரும். ஹல்லேலூயா. கையை சொல்லுவோம், இது ஆவியானுடைய குரல். ஆமென். கர்த்தர் என்னோடு பேசுகிறார்.
ஹalleluya. உடனே நீங்க அங்கிருந்து பதில் கொடுக்கணும். உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உடனே உங்களுக்குள்ள இருந்து ஒரு பதிலுக்கு உடனே கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் குற்றவாளியா இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று நீ பதில் கொடுத்து பழகினார் என்றால் உன் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமா சென்று கொண்டிருக்கும். பாருங்க, 1ஆம் நூற்றாண்டுல இதை அவர்கள் கேட்ட போது இருதயத்தில் என்ன செய்யப்பட்டார்களா? சொல்லுங்க, குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டவுடன் பரவாயில்ல, நம்ம வீட்டுல போய் ஜோமல்ல போனாங்க சொல்லுங்க, இல்ல உடனே என்னது இந்த வசந்த வாசிக்கு 37:2. இதை அவர்கள் கேட்ட போது குத்தப்பட்டவர்களாகி பார்த்து மறுநாள் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மணி நேரம் கழித்து கேட்கல, குத்தப்பட்ட உடனே கேட்டாங்க. ஆமென், ஆமென். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் திரும்ப வாசிப்போம். அவர்களை நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் குத்தப்பட்ட உடனே அல்லேலூயா அவர்கள் கீழ்ப்படிய என்ன செய்ய விட்டார்கள்? ஆயத்தம். சொல்ல புரியுத தேவபிள்ளைகளே? சத்திய வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது, நான் இப்ப இங்க இருந்து ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் மெசேஜ் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். எல்லா வசனமும் ஒரே ஆளுக்காக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம் என்றால் அல்லேலூயா நாம் ஒரு 10 வார்த்தை அல்லது 100 வார்த்தை பேசுகிறோம் என்றால் அது 2 வார்த்தை உனக்குடையதா இருக்கும். ஆனா 2 வார்த்தை வேற ஒரு ஆளுக்குரியதா இருக்கு, ஒரு வார்த்தை வேற ஒரு நபருக்குள்ளதா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. உனக்குரிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று உன்னோடு கட்ட பேசுறது எதற்கு நீ எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு உள்ளத்தில் உடனடியாக குத்தப்படும், உள்ளத்தில் தொடும். ஆமென். உள்ளம் குத்தப்படும் போதே உசராய் கொள்ளணும். என்னுடைய அருமை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஆமென். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஆண்டவரே, உடனே பதிலுக்கு வரணும். அப்பா, இந்த வார்த்தை நீர் என்னோடு பேசுறீங்க அப்பா, இதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் தங்களை உடனே கொண்டு ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்திலிருந்து வெளியே போகும் போதே அவர் முகத்திலே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கைகளை ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். அந்த நிலையில் நீ போகும்போதுதான் உன்னை பார்க்கிற மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது ஒரு வித்தியாசத்தை என்ன செய்து கொண்டார்? பாராக்க கண்டுகொண்டார். புரியுதாங்க? அதை பார்த்ததுனால தான் பயந்தான். புரியுதா? நீ ஆராதித்து விட்டு வீட்டுக்கு போகிறாய் என்றாலே, ஹல்லேலூயா, நீ சமுதாயத்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றாலே, ஹல்லேலூயா, உன்னை பார்க்கிற உலகத்து கண்கள் அநேகம் என்பதை கடந்து உன்னை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ள ஒரு படபடப்பு உண்டாகணும். காரணம் என்ன? எல்லா மனிதனிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று வந்து நபரிடத்தில் இருக்கிறது. யாரிடத்திலும் இல்லாத ஒரு காரியம் இவர்களுக்குள்ள இருக்கிறது. இதை நான் அறிய வேண்டும். Glory, 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 glory. அதாவது நம்ம ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் தான் மற்றவர்களை அசைக்க வைக்கும். நம் மாறாமல் இருக்கிற வரையிலையும் சூழ்நிலை மாறாது. பிரச்சனை மாறணுமா? நீ உன்னை மாற்ற ஒப்பு கொடு. குடும்பத்துல சஞ்சலம் நீங்கணுமா? உன்னை நீ ஒப்பு கொடுமா? பிரச்சனை இதுவரை சுற்றி இருக்கிற பிரச்சனை அகன்று போடுமா? இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. ஏனென்றால் பிரச்சனை விடுதலை கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்களை விடுவிக்க வல்லவர். நீ இடம் கொடுத்தால், நீ கீழ்ப்படிந்தால் உன்னை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோபாப் மிகவும் பயந்து
கலக்கம். என்னாச்சு? சத்தமா சொல்லுங்க. என்ன கலக்கம்? பாத்தீங்களா? இயேசு பிறந்த போது ஏரோதுக்கு கலக்கம். யாருக்கு? என்னடா நம்ம சீட்டை பிடிக்கிற ஆள் வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாருக்கு கலக்கம்? மோவாபுக்கு கலக்கம். ஒன்ன பார்த்து யாருக்கு கலக்கம்? பாஸ்டர், நான் பார்த்து மற்றவங்களை பார்த்து நான் தான் கலக்க. அப்படியா? சொல்லு. வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்ல வாய்ப்பு. தேவ பிள்ளைக்கு தேவ பிள்ளையா இருந்தா உன்னை பார்த்த சாத்தானுக்கு மட்டுமல்ல, ஆமென், சாத்தான் ஆட்களின் நடுக்க உண்டாகும். ஹalleluya. அதனால ஐயா கிறிஸ்தவங்களுக்கு தான் எழும்புறான். ஆமென், ஆமென். யாருக்கா மகனா அப்படியே எழும்புறான். ஹalleluya. கோபம் ராஜாவும் அதுக்காக எழும்புறான். யார் கிறிஸ்தவனுக்கு எழும்புறான்னாங்க அவன் என்ன பிடிச்சிட்டு சாசி கணக்கு வந்து போச்சு. இவங்க தேசத்தை பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிடுவாங்க. இவங்க சுவிசேஷத்தை தேசத்தை நிரப்பி விடுவார்கள். ஒரு உள்ள பரிசுத்த தினத்தை எழுப்பி விடுவார்கள். இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆங்காங்கே சிறு சிறு சபைகள் இருந்து முழங்கால் படியிட்டு கதறுகிறது. ஹalleluya. ஆண்டவரே எங்கள் தேசத்தை சத்தியம் என்று கதறுகிறார்கள். ஜெபிக்கும் போது தேவன் ஆங்காங்கே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஜெபிக்கிற தினம் இருந்தால் சாத்தானுக்கு நடுக்க கலக்கங்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கலக்கி நாலாம் வசனம் வாசிப்போ. மீதியானியரின் மூப்பரை நோக்கி அங்க என்னது? மீதியானியர் மூப்பரை நோக்கி மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றார். பாருங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கூட்டம் நம்மளை சுத்தி இருக்கிற யாவற்றையும் மேய்ச்சிடும். அப்படின்னா நம்ம எல்லாரும் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவோம் போல. இந்திய தேசத்தையே இவங்களை விட்டா. அல்லேலூயா. தமிழ்ல சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது இன்றைய அரசுக்கு தேவனுடைய திட்டம் புரியவில்லை. வேதத்தில் நடந்த சரித்திர உண்மைகள் அவர்களுக்கு புரியவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை நெருக்கினால் அழித்து விடலாம் நினைக்கிறார்கள். அது பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினால் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலோ அவர்களாய் பெருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனம் ஒடுக்கி போகிறவர்கள் அல்ல, அவர்கள் பெருகிறவர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியாது. ஹalleluya. தேவ ஜனத்தை அன்றி ஒடுக்க 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 அவர்கள் நிச்சயம் பெருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று ஒடுக்குதல் ஏற்படுகிறது என்றாலே ஒரு பெருக்கம் இருக்க போகிறது. ஹalleluya. கட்டாய தேவ பிள்ளைகள் வைராக்கியம் நேரம் கிடைக்கும் என ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற தேசத்தை சத்தியோ, பாவத்தில் வாழ்கிற இடத்தை சத்தியோ, என் பக்கத்து வீட்டுக்காரரை சத்தியோ, என் ஊராரை சத்தியோ, அதை நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை தேசத்தை மூடும். தேவ மகிமை தேசத்தை மூடும்போது ஆமென், பாவிகள் கதறுவார்கள். எழுப்புதல் வந்து விட்டாலே ரோட்ல நடந்து போறவன் அழுவான். ஐயோ பாவி அழுவான். ஹalleluya. எழுப்புதல் வந்துட்டாலே மனம் திரும்புதல் ஏற்படும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் பெரிய ஒரு எழுப்புதல் வந்து விட்டாலே ஹalleluya, ஆத்ம ஆதாயம் பண்ண ஓடிக்கொண்டிருப்பார்கள். யாருக்காவது இயேசு பற்றி சொல்ல வேண்டுமே, யாருக்காவது இயேசு பற்றி சொல்ல வேண்டுமே. ஹalleluya. நேரே போக முடிய போன்ல ஜெபம் பண்ணுவோம், கேட்டு பேசுவோம், சுவிசேஷம் 4 பேருக்கு சொல்லுவோம். இந்த ஒரு எழுப்புதலுக்கு ஒரு முதல் ஸ்டெப் ஆக்கும் ஜெபம், அதோடு கூட சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆமென். எழுப்புதல் அங்க அப்படிதான் ஆரம்பிக்கும். உனக்குள்ள ஜெபிக்கணும்னு அளவு கடந்த ஆசை இருக்கா?
நீ உன்னை கர்த்தர் எழுப்புதலுக்குள் வழிநடத்த. அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், அழுது ஜெபிக்கிற ஜெபம் உனக்குள்ள இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வருகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எழுப்புதல் உனக்குள்ள ஆரம்பமாகி விட்டது. ஆமென். அந்த எழுப்புதல் அடுத்த ஸ்டெப் என்றால் பிறருக்கு இயேசுவின் அன்பை அறிவிப்பது. ஆமென். அவர்கள் சொல்லி கிறிஸ்துவை வழிநடத்துவது எழுப்புதல். ஒரு நபர் ரட்சிக்கப்படுறாங்க என்றால் அதுக்கு மேல எழுப்புதல். அல்லேலூயா. அதாவது ஜனங்கள் மறுவப்படுகிறார்கள், அப்படின்ற பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். பாவ உணர்வு ஏற்பட்டு பாவத்தை வெறுத்து விட்டு ஆண்டவருக்காய் வாழ்வதற்காய் புதிய தீர்மானம் எடுக்கிறார்களா? சபையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதா? அதுதான் எழுப்புதலுடைய முதல் ஸ்டெப். ஹல்லேலூயா. அநேகர் இருப்பாங்க, நல்ல ஆவியை நிரம்பி விடுதலையோடு ஆராதித்தார், இன்னை நல்ல எழுப்புதல் இருந்தில்ல, அது நல்ல எழுப்புதல். அல்லேலூயா. உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி தான் எழுப்புதல். உனக்குள் எரிய ஆரம்பித்திருக்கிற அக்கினி, ஆமென், உன்னை முழங்காலுக்கு நேராக உன்னை ஓட வைக்கும். உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அழிந்து கொண்ட ஜனங்களுக்கு நேராக உன்னை ஓட வைக்கும். ஆமென். அதுதான் எழுப்புதல். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று உள்ள துடிக்கிறதா? உனக்குள்ள எழுப்புதல் ஆரம்பமாகிறது. ஆமென். அதை அணைச்சிடாத, எரிய விடு, எரிய விடு. ஆமென். அது பற்றி பிடிக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. சுவிசேஷம் தான், அல்லேலூயா, தவறான வாழ்க்கை வாழ்கிற குடிகாரனை மாற்ற வல்லவர். இந்தியா தேசம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கிறிஸ்தவத்துக்கு ஒரு திறந்து கொடுத்து விட்டால், அல்லேலூயா, நடந்து சுவிசேஷம் அறிவிக்க முடியும். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால், சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது, ஆமென், அவன் மதுவான குடியை விட்டு விலகுகிறான். அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சட்டத்தினால ஒரு மனுஷனுடைய தீய செயலை மாற்ற முடியாது. ஆமென். கொலைகாரன சட்டம் மாற்றாது, தண்டனை தான் கொடுக்கும். விபச்சாரக்காரனை சட்டம் மாற்றாது, குடிகாரனை சட்டம் மாற்றாது. ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷம் மாற்றும். ஹல்லேலூயா. மனிதனை பிடித்து சாப்பிடுகிறதான எத்தனையோ தீவுகள், ஹல்லேலூயா, அன்றைய அதாவது மிஸ்ரணிகள் கடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்தபடியினால், ஆமென், அவருடைய மனுஷனை சாப்பிடுவதை விட்டு விட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா தேசங்கள், பல நாடுகள், அநேக தீவுகளில் மனிதனே கடந்து செல்ல முடியாது. கடந்து சென்ற மனிதனை பிடித்து உடனடியாக சாப்பிட்டு விடுவார்கள். அப்படிப்பட்டதான தீவுகள் எல்லாம் சுவிசேஷம் மாற்றி இருக்கிறது அந்த மனிதர்களை. நம்முடைய இந்தியா தேசமும் ஒரு நாள் ஒரு இருண்ட நாடா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கிறிஸ்தவர்கள் வேண்டாம், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட கூட சட்டம் போடுகிறானே, அவனை நாகரிகமா ட்ரெஸ் பண்ண வச்சு அழகு கண்டவன் கிறிஸ்தவன். தலைமுடியை முறையாய் வெட்டுவதற்கு கற்றுக் கொடுத்தவன் கிறிஸ்தவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கையில வாட்சி கட்ட வைத்து டை பார்க்க வைத்தவன் கிறிஸ்தவன். ஒரு கைகளில் மொபைல் வருவதற்கு காரணமான கிறிஸ்தவன். இன்டர்நெட்டை கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன். பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன். மின்சாரத்தை கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன். பல்பை கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன். தையல் மிஷினை கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன். சைக்கிள் கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன். இன்று விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் முன்னேறுவதற்கு அடித்தளம் போட்டவன் கிறிஸ்தவன். பெட்ரோல் இந்தியாவுக்கு வருவது அரபு நாட்டில் இருந்தோ கிறிஸ்தவ நாட்டிலிருந்து வருகிறது. புதின் ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவன். ட்ரம்ப் ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அரபு நாடுகள் இருந்தும் நீ கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறாய் என்றால், மற்ற மதத்தினரை எதிர்க்கிறாய் என்றால், ஏன் அங்கிருந்து கை நீட்டி வாங்குகிறாய்? அங்குள்ள நாகரிகங்கள் வேணும், அங்குள்ள எல்லாமே வேண்டும். அல்லேலூயா. ஆனா யார் வேண்டாம்? கிறிஸ்தவம் வேண்டாம். அவன் நாம் முன்னேறுவதற்கும்
இந்தியாவில் அத மருத்துவமும் சரி கல்வியும் சரி எல்லாம் வருவதற்கு காரணமாயிருந்ததே கிறிஸ்தவம் தான். ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மட்டும் நீ அனுபவித்துக் கொண்டு பைபிள் வேண்டாம் கிறிஸ்துவ வேண்டாம் நீ ஒதுக்குறாய் என்றால் நீ எவ்வளவு மோசமான ஒரு நபராக இருக்கிறாய். ஆமென். தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்தில் பரலோகத்தின் எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். ஆமென். ஜனங்கள் மனம் திரும்பி எழும்ப வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் பொறாமை கொண்டான், கலக்கம் அடைந்தான். அல்லேலூயா. மட்டுமல்ல யாரை கூப்பிடுறான்? பிள்ளையாமை கூப்பிடுறான். பிள்ளையாமை கூட கேள்விப்பட்ட நான் உங்களுக்கு ஸ்டடியில கொடுத்திருக்கிறேன். பிள்ளையாம் தேவனுடைய தீர்க்கதரிசி. அவன் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். ஆதலால் அவனை கூப்பிட்டு சபிப்பதற்காக கூப்பிடுகிறான். அல்லேலூயா. கைகளை தலையில சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவன் வாரான் பாருங்க. அவன் அங்கிருந்து வாரான். வந்தாச்சு. வந்து பார்க்கிறான். என்ன நடக்குது தெரியுமா? தொடர்ந்து சில வசனம் வாசிப்போம். அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் இது ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இது சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக ஒரு ஜனத்தை சபிக்க வேண்டும். சபிக்கிறது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மாட்டோம். சபிச்சிட்டா போதும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னார். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் புருஷனுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து அந்த மனிதன் யார் என்று கேட்டான். பிலேயாம் தேவனை நோக்கி சிப்பாரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றார். தேவன் பிலேயாமை நோக்கி அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதீங்களா? தேசத்தின் ராஜாக்கள் எதிராக இருக்கும் போது அவன் தேவன் அனுகூலமாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் தேவன் அதை தான் செய்ய போகிற தேவனுடைய ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. தேச தலைவர்கள் ஒருவேளை தேவ ஜனங்களுக்கு எதிராக இருக்கும் போது அவன் கர்த்தர் தேவ ஜனங்களோடு இருப்பார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஆமென். இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்னு கவலைப்படலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆமென். வாழ்வதற்கு நீ உன்னை ஒப்புக் கொடுத்து வாழ்வாய் என்றால் ஹல்லேலூயா. தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் எதிராக எழும்பினாலும் உன்னோடு கர்த்தர் இருப்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய 23:8 வாசியுங்கள். தேவன் சபிக்காதவனை எப்படி வெறுக்காதவனை இவ்வாறு பதில் சொல்றான். அல்லேலூயா. அந்த ஜனத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார், சபிக்க கூடாது. அவர்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவங்க தொந்தரவு கொடுக்கிறாங்க. அவன் சொல்றா தேவன் சபிக்காதவனை நான் என்ன சொல்ற சபிப்பது எப்படி? ஆமென். ஆமென். நான் சபித்தாலும் அது பலிக்காது. அந்த சாமம் எனக்கு எதிராக மாறி போகும். ஹல்லேலூயா. அதான் விஷயம். கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதப்படி வாசிப்பானது. கண்டு ஓ இதான் விஷயம். கையை வைத்தல்ல சொல்ல அவர்களிடத்தில் இருக்கிற விசேஷத்த தன்மை சொல்லிருக்கிறது. தேவ ஜனங்களிடத்தில் சில விசேஷத்த தன்மைகளை யார் பார்க்கணும்? உலகத்தார். உன்னிடத்தில் வித்தியாசமான அனுபவங்களை தேவன் கவனிக்கிறார்.
சத்துருவும் பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? ஒன்று, இவர்களை கர்த்தர் சபிக்காத ஜனம், கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் வெறுக்காத ஜனம். அல்லேலூயா. மட்டுமல்ல, அவர்களை நாம் பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க? அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசம் பண்றவங்க செப்பரேட், வேறுபட்ட வாழ்க்கை. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையை உலக மனிதன் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். உன்னுடைய பழக்க வழக்கத்தில் அடையாளம் காண வேண்டும். உன்னுடைய பேச்சில் பிறர் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். உன்னுடைய ட்ரெஸ்ஸிங்ல அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனம் ஜாதிகளோடு என்ன செய்யவில்லை? கலவாமல். ஜாதிகளாகிய புற ஜாதிகள் தேவனற்ற ஜனங்களோடு தேவஜனம் கலந்து வாழ்ந்தால் அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய கலாச்சாரங்கள் நீ என்ன செய்து விடுவாய்? கற்றுக்கொள்வாய். அதற்கும் தேவ பிள்ளைகள் வேறுபட்ட வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது. ஆமென். நீ சத்திய வசனத்தை நீ கை கொண்டு வாழ்வாய் என்றால் உனக்குள்ள வேறுபட்ட சிந்தை கட்டாயம் உண்டாகும். ஏன் வேறுபட்ட வாழ்க்கைக்கு ஒரு இருதயம் வாஞ்சிக்காத காரணம் என்னவென்றால் சத்தியத்தை கேட்பதில்லை, சத்தியத்தை வாழ ஒன்று நீ ஒப்புக் கொடுப்பதில்லை. ஆமென். ஆமென். சத்தியம் உன்னை வேறு பிரிக்கும். சத்தியம் உன்னை செப்பரேட் பண்ணி காட்டும். சத்தியம் நீ யாருடைய நபர் என்பதை அடையாளம் காட்டும். ஆமென். 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 தேவனுடைய பிள்ளை, நீ எங்கு வேலை செய்தாலும் சரி, எங்கு குடியிருந்தாலும் சரி, யார் உடனே போனாலும் சரி, உன்னிடத்தில் வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஆமென். 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 ஹல்லேலூயா. அதாவது அந்நிய நுகம். 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிப்போம். என்ன நுகம்? அந்நிய நுகத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நுகம் என்றால் இணைக்கிற, 2 ஒன்றாய் இணைக்கிற இடம். ஆமென். ஆமென். இது எதெல்லாம் குறிக்கும்? திருமண வாழ்க்கையை குறிக்கும். அந்த பழைய சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அத புற ஜாதியாருடைய மார்க்கத்தை என்ன செய்யாதீர்கள்? கற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அவர்களிடத்தில் பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ கூடாது. ஆமென். வாசிங்க. சம்பந்தம் கலவாயாக. என்னது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள மிக முக்கியமானது. நீ வாசிப்போம். உன் குமாரத்திகளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சத்தியத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய மகளாக இருந்தால், உன்னுடைய மகனாக இருந்தால், அந்த மகளை அவர்களுக்கு என்ன செய்யாத? கொடுக்காத. திருமணம் பண்ணுவதற்கு கொடுக்காத. அடுத்தது, பெண் எடுக்கவும் செய்யாத. காரணம் அடுத்தது, அங்க பிரச்சனை வருது. போக போக எல்லாம் சரியாயிரும். ரட்சிக்கப்படுவதற்கு முன் உள்ள விவாகத்தை சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அல்லேலூயா, கைகளுக்கு அல்லேலூயா சொல்ல, நீ தேவனுக்குரிய நபராய் மாறி விடுகிறார். ஆமென். அதன் பிறகு உன்னுடைய விவாக காரியங்கள் ஞானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது தெளிவான ஒரு வெளிப்பாடு உனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ சொல்லுகிறது, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு பிள்ளையை உன் மகனுக்கு நீ மணக்க கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இல்லாத ஒரு பையனுக்கு உன் பொண்ணை நீ கொடுக்கவும் கூடாது. காரணம் என்ன? வாசிப்போம். அவர்கள் கர்த்தரை பின்பற்றாமல்
அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி விலக பண்ணுவார்கள். சாலமோன் விழுந்த இடமே அங்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது கோபம் அழிக்கும். பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறதான அன்பான தாய் தகப்பன்மார், பையன்களுக்கு பொண்ணு பார்க்கிற அன்பான தாய் தகப்பன்மார் இந்த காரியத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளையும் உங்கள் பையன்களை சரியான நேரத்தில் மனம் திரும்புதலுக்கு வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இவன் இவள் என்று பிறர் சொல்லுகிற அளவில் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை மாற்றம் காணப்பட வேண்டும். அதற்கு முன்மாதிரியாய் பெற்றோர் காணப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்பதாய் தேவையற்ற உலக பிரகாரமான காரியங்கள் நீ பேசவோ, பிள்ளைகள் மொபைல்ல தேவையில்லா காரியங்களை பார்ப்பதற்கு நீ நேரத்தை அவளை அனுமதித்து விட்டால் உன் பிள்ளைகள் உன்னுடைய பையன் உன் கையில் கிடைக்க மாட்டாங்க. எந்த அப்பனும் எந்த அம்மையும் என் பிள்ளைகள் தவறு செய்யட்டும் கண்டபடி வாழ்ந்து விரும்புவாங்களா? விரும்புவாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விரும்ப மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் தவறான வழியில் அவன் போகிறான், தவறான மைண்ட்ல பார்த்துட்டு இருக்கிறான், தவறான மைண்ட்ல பேசுறான், நடந்து கொள்கிறான் என்று தவறான நண்பர்களோட ஐக்கியம் இருக்கிறான் என்று கவனி. உங்களுக்கு தென்பட்டால் அவர் அப்படியே பிடிச்சு இங்க கொண்டு வாங்க, கூட்டிட்டு வா, உட்கார வச்சு புத்தி சொல்லலாம். மிஞ்சி போறானா விட்டுறலாம், மோதட்டும் எங்கேயாமே. சொல்லுவாங்க. அநேக பெற்றோரே பிள்ளைகள் 10 வயசு ஆகும்போதே பிள்ளைகளுக்குள்ளே பையன்களுக்குள்ளே கல்யாண ஆசையை தூண்டி விட்டுருங்க. உன் பிள்ளைகளுக்குள் கல்யாணம் பண்றதா முக்கியம், கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுல முக்கியம். அதை விட்டு 10 வயசு தாண்டோன்னு வேலை பார்க்கலாம், அவனை பார்க்கலாம், என் பொண்ணுக்கு அவன் கிடைச்சா நல்லா இருக்கும், என் பையனுக்கு அந்த பொண்ணு கிடைச்சா நல்லா, அப்பவே கண்ணை விட்டு உன கண்ணை காக்க குத்தி விடு. தேவனுடைய பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் இங்க கொடுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அவங்க குறிப்பிட்ட வயது ஆகிறது வரையிலேயும் திருமணம் என்றதான ஒரு எண்ணத்தை உண்டாக்குற வார்த்தை அவர்கள் நாலேஜில் போட்டுறாங்க. படிக்கட்டவங்க குறிப்பிட்ட வயசாயிடுச்சா, ஓகே, இனி என் பையனுக்கு என் பொண்ணுக்கு திருமணம் பார்க்கலாம், அது பெற்றோருடைய கடமை செய்யணும். அவனா தெரிந்து கொண்டதல்ல, பெற்றோராக அதுக்கு இஷ்டப்பட்டுக்கணும். அல்லேலூயா. அப்போ அவனிடத்தில் பேச வைத்து கரெக்ட் பண்ணி அந்த நிலைக்கு. காரணம், வாலிபம் குறிப்பிட்ட ஏஜ் தாண்டி வச்சனாலே கவனங்களும் பார்வைகளும் வேறு பக்கம் திசை திரும்புவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ முட்டையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னே குடும்பத்தோட வெளியே வராங்க. என்ன முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரும்போது கணவன் மனைவியா தான் வெளியே. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நேரம் நாடு குட்டிச்சோறாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சிமார், கர்த்தருக்கு முதலிடம் கொடு. ஆமென். மொபைல்ல நீ நேரத்தை செலவிட்டா உன் வாழ்க்கையில நீ அழிவை தேடுற மறந்துடாத. தெய்வ பிள்ளை அதுல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. போட்டுக்கணும். அது வர வீணா இருந்து அதை காதல கேட்கிறவன் நினைச்சு அதை பேசக்கூடாது. ஆமா, ஏன்னா அவங்க வாழட்டும், படிக்கட்டும், நல்லா வரட்டும், சோத்துடும். அல்லேலூயா. குறிப்பிட்ட அதுக்குன்னு ஒரு ஏஜிகள் இருக்கிறது. அந்த டைம்ல இது பதினாலு பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், வாசிப்பதை, இந்த ஜாதிகளோடு கலவாமல் தனியாக வாசம் பண்ண இருப்பார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? அந்நிய ஜனங்களோடு பழகி சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல வாழ்ந்தா என்றாலே அவர்கள் செய்கிறதான காரியங்களோ, அவர்கள் பேசுகிற காரியங்களோ, அவர்கள் நடக்கிற பாதைகளை நீ என்ன செய்வாய்? கற்றுக்கொள்வாய். உன்னில் தேவன் பிரியப்பட மாட்டார், தேவன் விட்டு விலகி விடுவார். அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதான் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜாதிகளோடு எழுச்சி அதை கலவாது இருக்கிற வாசிப்போம். 23வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்கள். யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபு இஸ்ரவேலுக்கு குறி சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. அப்போ வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை நீ சரியாய் கடைபிடித்து வாழ்ந்தால் உனக்கு எதிராய் செய்வினை சூனியம் வச்சா இருந்துச்சு அது பலிக்காது. அப்ப உன்னுடைய செப்பரேட் லைஃப் பிறர் பார்த்து இவர்கள் தேவைக்கு பேசுவோம் போவோம் வருவோம், அது வேற விஷயம். ஆனால் அவரோட என்னது நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பார்ட்னராகவும் நெருக்கமாகவும் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அவங்க கூப்பிடுறாங்க, மேரேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நீ போ போயிட்டு உன்னால அவ்வளவுதான் என்ன செய்துட்டு உன் பாட்டு நீ என்ன செய் வந்துரு, அவ்வளவுதான். சாப்பிட சாப்பிடு, அதுக்கு கத்தர் வேண்டாம்னு சொல்லலையே. அல்லேலூயா. அந்த பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு நீ அப்படி வாழாமல் உன்னை காத்து கொண்டு வாழ்ந்தால் உனக்கு விரோதமான என்ன இல்லை, மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதை குறித்து பாருங்கள், ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். 24வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற டைம்ல 5-6 வசனங்களை வாசிப்போமாக. பாருங்கள், அதாவது அவருடைய அந்த உண்மையான ஒரு நேர்மை நிலையை பார்த்து ஆவியானவர் அங்கு வர்ணிக்கிறார். எப்படி என்றால், யாக்கோபே உன் கூடாரங்களும் எப்படி இந்த அழகு வந்தது. அது ரொம்ப ஆச்சரியம். வேறு சில ரியல் ஒரு விளக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பார்க்கிறான் ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களை. அல்லேலூயா. அவர் குடியிருக்கிற இடம் எப்படி இருக்கிறார், அழகா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு அல்லேலூயா சின்ன குடிசை வீடா இருந்தாலும் அதற்குள்ள வரும்போது ஒரு தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிலர் வருவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, நல்ல ஒரு பீஸா இருக்கு பாஸ்டர், நல்ல ஒரு பிரசன்ஸா இருக்கு. ஆமென். ஒருத்தர் பாஸ்டர் நேத்தர் பாஸ்டர் வந்தாரு, பரவாயில்ல நல்ல ஒரு பிரசன்ஸா இருக்கு பாஸ்டர் சபை. ரெண்டு போனார். ஒருத்தர் பாஸ்டர் வந்தாரு, என்ன பாஸ்டர் இங்கே ஆட்கள் ஜெபம் எப்போ டெய்லியும் ஜெபம். ஆமாங்க, அது ஜெபம் நடந்துட்டு தான் இருக்கும். அது இங்கே வந்து எப்போ சர்ச்சை நெஞ்சு தான் கிடக்கும், தருணம் கிடக்கும். ஜெபிக்கிற வந்து ஜெபம் பண்ணி போயிட்டு. அல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கு. ஜெபிக்கிறவங்க தடை இல்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிற மக்கள் சபையில வந்து ஜெபிக்கிறது ஏன் சொல்றேன்னா, அல்லேலூயா நீ ஆராதிக்கிற விடா. அல்லேலூயா. நேற்றுக்குள்ள வரும்போதே இங்க உள்ள கால் வைக்கும் போது கர்த்தர் பிரசன்னம் ஒன்று அப்படி டச் பண்ணணும். அந்த பிரசன்னத்தை நிரப்புகிற இடம் தேவனுடைய சபையாகும். அதாவது இடையில வந்து ஜெபம் பண்ணு, இடதா கூட்டத்துக்கு வாஹா, தனியா வந்து ஜெபம் பண்ணுவோம், தனியா வந்து ஜெபம் பண்ண சொல்லு. காரணமே நீ ஜெபிக்கிறதான, நீ ஆராதிக்கிற இடம். ஹல்லேலூயா. இடத்துல முன்னெல்லாம் அங்க சபையில சிலரெல்லாம் முந்தா நாள் ராத்திரி சனிக்கிழமை நைட்லாம் நின்று சபையில நடந்து ஜெபம் பண்ணுவாங்க. 3-4 பேர். ஆண்டவரே என்னோட பிரசன்னம் இறங்கின நாளைக்கு ஒவ்வொரு வரிவரியை எப்படி ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற நபரை கட்டு தொடணும், அப்பா இந்த நபரை கட்டு தொடணும். இப்படி நடப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல அப்படியே நடப்பாங்க. நடந்து ஜோமன சிலர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவரே உள்ள மகிமை அவ்வளோ தொடரும், இந்த இடத்துல இருக்கிற நபர் ரட்சிக்கப்படணும், வியாதி குணாகணும்னு ஒவ்வொரு அந்த சனிக்கிழமை நைட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. மறுநாள் ஜனங்கள் வரும்போது சும்மா உட்கார்ந்தாலே போத கர்த்தர் பிரசன்ஸ் அப்படியே இறங்கி கொண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கூடி ஜெபிக்கிற இடம் எல்லாம் அலை அலையா தெய்வ மகிமை இறங்கும்.
தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாரம் இருக்கணும். ஆமென். எங்களுடைய நாங்க கூடி ஆராதிக்கிற இடத்துல போனா அங்க கர்த்தருடைய மகிமை எங்களை மூடும். ஆமென். அதுக்கு எல்லா வேலையும் நம்ம கிட்ட கத்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் மூடி அடுத்த வாரம் வந்தா என்ன ஒண்ணு இருக்காது. ஆமென். அதாவது தேவ பிள்ளைகள் சபையின் அங்கத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கிடைக்கிற நேரம் அந்த இடத்துல வழங்கப்பட்டு ஜெபிக்கிறதை கற்றுக்கொள். அதுவே ஒரு பெரிய ஒரு ஊழியமாகும். ஹalleluya. அது சொல்லப்பட்டிருக்கு. அழகை பார்க்கிறபடி எப்படி பாருங்க. யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எப்பொழுதும் அழகா இருக்குப்பா. ஆமென் ஆமென். அந்த அழகை பார்க்கணும் மக்கள். புதிய வரலாங்களா என்னங்க கர்த்தருடைய பிரசன்ஸ் நடக்குது. ஆமென் ஹalleluya. தேவ பிள்ளைகள் சகோதரிகள் வாரீங்கன்னு வச்சுக்கோங்களா, நீங்க வந்திருந்து தேவ ஜோம் பண்றீங்க, வேற யாரும் அப்படி நடந்து நினைச்சிருங்க ஜோம் பண்றீங்க. அது அந்த நடந்தாலும் தேவ சபைக்குள்ள நீங்க 1-2 பேர் வந்து ஜெபிக்க ஆனஞ்சர் பண்ணஞ்சரி குறிப்பிட்ட டைம்கள்ல மற்ற தனியாக வந்துருக்க தனியாக இருப்பாங்க, அவங்க பாட்டு வந்து ஜோம் பண்ணி போயிடுவாங்க. ஆனா தனியாக நீங்கள் வர்றீங்க 1-2 பேர் சகோதரிமார் இருக்கிறீங்கன்னா, நல்ல சகோதரமா தனியாக வரும்போது நீங்கள் ஒரு 2 பேர் இருக்கிறீங்கன்னா சபைக்குள்ளே இறங்கி நல்லா ஜோம் பிரசன்ஸ். அப்போ அந்த சபைக்குள் நடந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆவியில் ஆராதித்து பழகும் போது முதலாவது நீ சபையில் வரும்போது முதல் அற்புதம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கும். ஏன் சபையில் கர்த்தருடைய பிரசன்னம் விலகாமல் இருக்க நீ பாடுபடுகிறாய் அல்லவா? ஹalleluya. சபையின் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுது நிரம்பி இருக்கிற அக்கறை கொண்டவனாய் கவலை கொள்ளுகிறபடியினால் அந்த பிரசன்னத்தின் மூலமாக வருகிற விடுதலை உனக்கு குடும்பத்திற்கு உண்டு. நீ தினமும் கடத்தூர் வர்றியா, வந்தவங்க செல்லுன்னு ஒரு வரவு இங்க வந்துருக்க. ஆமென் ஆமென். வந்து கொஞ்ச நேரம் நினைச்சீங்க என்ன பார்க்க கூடாது, என்ன எப்பவும் பார்த்தா கிடைக்காது. வந்து கொஞ்ச நேரம் முட்டி போட்டு நினைச்சிருச்சோம், ஏசப்பா உண்மை நான் சந்திக்க வந்திருக்கேன். சபையில வந்தானா ஆண்டவர் பேசுவார், அப்படி அல்ல. வீட்லயும் ஜெபம் பண்ணணும், அது வேற. சபையில ஏன் வர்ற, உன் தேவனை கூடி ஆராதிக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கணும். அந்த அக்கறையோடு நீ வந்து ஜெபிக்கும் போது ஹalleluya. ஆண்டவரே நான் இன்று வந்து முட்டி போட்டிருக்கிறேன்ப்பா, நாளை அடுத்த வாரம் இந்த நாள் மீட்டிங் நான் வரும்போ என்ன நீ தொடரணும் ஆண்டவரே. இந்த இடத்துல வருகிற எல்லா ஜனத்தையும் நீ தொடரணும் அப்பா. இந்த பாரதோட ஜெபம் பண்ணி பாரு. ஹalleluya. அந்த ஏக்கம் பாரமுள்ள தேவனுடைய பிள்ளைக்கு சபைக்குள்ள வந்தால் அன்றைக்கு அவருக்கு அற்புதம் கட்டாயம் பெற்றுக் கொள்வார்கள். முதலாவது அவர்கள் அவருடைய பிரசன்னத்தை தொடப்படுவார்கள். ஆமென் ஹalleluya. ஆமென். என்ன கர்த்தர் நம்மத்தில் வெளிப்படுகிறவராய் வந்திருக்கிறார். அதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பிரசன்னம் தேவ சபைக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியோட அசைவாடுதல் தேவ சபைக்குள் அலை அலையா. ஹalleluya. வாசத்தை முடிப்போவாங்க. 6ஆம் வசனம், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் தோட்டத்தை போலவோ சந்தன மரம் போலவோ ஆமென் ஹalleluya. அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை என்றாலே ஹalleluya. உன்னை பார்த்தாலே தெரியும் இது எப்படிப்பட்டது, பரவி போகிற ஒரு ஆறு. ஆவியில பிரசன்னத்துக்குள் திளைத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, ஆவி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீ அனுபவித்துக் கொண்ட தேவனுடைய பிள்ளை. ஆமென். எங்கு சென்றாலும் ஆமென் உன் மூலமா அங்க ஒரு செழிப்பு உண்டாகும். ஆமென் ஹalleluya. பரவி போகிற ஆறு, பாய்ந்து போகிற இடமெல்லாம் பச்சை பசேலென்று போல நீ எங்கு வேலை செய்கிறாயோ, எந்த கப்பல்ல வேலை செய்கிறாயோ, எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாயோ, அங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் குடியிருக்கிற தெரு ஆசீர்வதிக்கப்படும். உண்மையான தேவனுடைய பிள்ளை
பிள்ளைகள் குடியிருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை எந்த குடும்பத்தில் கொடுக்கிற அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆவிக்குரியவர்களே மீட்பட்டும். ஆமென். ரெண்டு கரெக்டா இருக்கணும். ஆமென். ஆமென். அது ரொம்ப கஷ்டமா கிடைக்கிறது. அல்லேலூயா. பையனுக்கு பொண்ணு பார்க்கறாங்கன்னா அவனுக்கு ஏற்ற நிலையிலுள்ள வாழ்க்கை அமைஞ்ச சூப்பரா இருக்கு. அநேக பார்க்கறது அழகு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய தரம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தாலே என்றாலே அதற்கு ஏற்றதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழுந்து எந்திரிச்சு அறகுறையா இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பையனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல டாப்பா இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு லைஃப் போயிடும். புரியுதா இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிற ஒரு பையனுக்கு உலக ஆசை பிடிச்ச பொண்ணு மாட்டான்னு வச்சுக்க, இன்னொருத்தன் மனைவியை மாதிரியே மாறிடுவா. இதில் தேவ மக்களை எச்சரிக்கையா இருக்கணும். உன் ஆவிக்குரிய தரத்துக்கு ஏற்றபடி தேடு. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை திளைச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை திளைச்சிட்டு இருக்கிற பையனை மாற்றி கொடுத்தாச்சாலும் எடுத்தாலும் என்னது இந்த குடும்பம் அவனுடைய ஆவிக்குரிய தரம் குறைஞ்சிடும். ஆனா ஈக்குவலா இருந்தா தரம் ஏறிட்டு இருக்கும். அல்லேலூயா. அதான் கவனமா இருக்கிறது சொல்றது. ஆமென். ஏற்ற துணை, ஏற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. ஏற்ற துணை. பெற்றோர் தயவு செய்து அந்நிய இதன் மேல் ஆசைப்பட்டுறாத. பையனுக்கு பொண்ணு வேற எதன் மேல் ஆசைப்பட்டுறாத. கர்த்தர் மேல் மட்டும் நீ ஒரு கவனத்தை வை. ஆண்டவரே, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஏற்ற வாழ்க்கையை நீர் தான் தரணும் ஆண்டவர். அதை நீர் தான் அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லி பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆவிக்கிற வாழ்க்கையில நல்லா இருக்க கற்றுக்கொள். உனக்குரியது கர்த்தர் ஏற்றுதல் கூட்டம். அல்லேலூயா. அதாவது காந்தத்துக்கு ஒரு தன்மை இருக்கும், பிற பொருளை இழுக்கும் தன்மை இருக்கு. ஆமென். கல்லுக்கு ஒரு தன்மை இருக்கு, பிற பொருளை உடைக்கும் தன்மை இழுக்காது. சோதரம் தேவ பிரசன்னமாகி ஒரு மேக்னெட் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்தால் போதும். அல்லேலூயா. நேர் துருவம் எதிர் துருவம்னு இருக்கு தெரியுமா? எதிர் துருவம் காந்தம் விலக்கும், நேர் துருவம் இழுக்கும். ஆமா, அவ ரெண்டு ஈக்குவலா இருந்தாதான் ஒட்டும். ஆமென். காந்தத்துல நேர் துருவம் எதிர் துருவம் பார்த்திருக்காங்க? சரி, இல்லைன்னா ஸ்கூல் போய் பாருங்க. அப்ப அது நான் கையில் எடுத்து சரி எதிர் துருவத்தில் இருக்கிற அந்த காந்தத்தை போட்டா அது போட்டு நெருங்க முடியாதுங்க, ஒட்டாது, தள்ளி விடும். ஆனா திருப்பி அந்த நேர் துருவத்தில் வச்சுட்டா வராது, எடுக்கணும் கஷ்டம். இதே மாதிரி ஆவிக்குரிய தரம் உள்ளவங்களுக்கு ஆவிக்குரிய தரத்தோட பார்க்கணும். ஆவிக்குரிய தரம் இல்லை மாம்சத்துக்குரிய ஒரு களிமண்ணா இருந்தா அது களிமண்ணு போதும். ஆமென். அதை வச்சு பானை வரைஞ்சிட்டே கிடக்கட்டு காலம் போடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் உங்களுக்கு கிடைக்கணும். அல்லேலூயா. குடும்பங்கள் இந்த வருஷத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். மற்ற ஜனங்கள் பொறாமைப்படுறதை கர்த்தர் மாற்ற வேண்டும். எல்லாம் உலகம் பண்ணிவிடுவோம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக கடந்து சென்ற கர்த்தர் உனக்கு முன்னதாக அவர் கடந்து செல்கிறார். கோணலானவைகளை சுமையாக்குகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் கோணலானவைகளை நேராக்கும்படி கடந்து செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாலாக்கு பொறாமை கொண்டான், எரிச்சல் கொண்டான், பயந்தான், கலக்கம் உண்டான். காரணம் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை நடத்தி வந்தபடியினால் மற்ற ஜனங்களுக்கு பயம் உண்டாகும். உன்னோடு கர்த்தர் இருந்தால் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். உன்னோடு இருக்கிற கர்த்தர் யார் என்பதை ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்வார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்தில் கிடந்தோம். உம்மை ஆராதிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அந்த மேலான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரயாணம் புறப்பட்டு இருக்கிறோம் அப்பா. ஆமென். ஆமென். நான் உனக்கு முன்பாக போய் கோடலானவர்களை சுமையாக்கும் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களை முன்னாலே கடந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாலாக்கு
கலக்கம் வந்தது போல ஆமென். உலகத்தின் ஜனங்களுக்கு கலக்கம் உண்டாகத்தக்கதில்லை. ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் மத்தியில் கண்டுகொள்ளக்கத்த கிருபை செய்வீராக. ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ண ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களோடு இருக்கிறார். யாக்கோபு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் என்று சொல்லப்பட்டபடி ஜனத்தை கர்த்தர் ஆச்சரியமா வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு கர்த்தர் ஆசீர்வதி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் தங்கட்டும். சகல துதிகர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.